மாற்றம் ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்மளோடு இணைப்பவர் தமிழ் அறத்தின் மகத்தான அடையாளம் திரு உ. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, சென்னை மாநகர ஆணையராக இருந்த திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் தற்போது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் மேலேயே சமூக வலைதளத்தில் திரு சவுக் சங்கர் அப்படின்றவர் 500 கோடி அவர் முறைகேடாக சம்பாதித்ததாகவும், சென்னை காவல்துறையோட 5 வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறதாகவும், காவல்துறை அதிகாரிகள் அதாவது காவலர்கள் ஒரு 20 நபர்கள் ஆர்டர்லியாக இருக்கிறவங்க அவருக்கு கீழே டிவிஏசியில் பணியாற்றி இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருக்காங்க. அது மாதிரி நீதிபதிகளே இவர் மேலே நிறைய ஏற்கனவே இவர் காவல்துறை ஆணையராக இருக்கும்போது குண்டாஸ் ஆக்ட் பதிவு பண்ணும்போது அது முறைகேடாக பணம் வாங்கி கொண்டு பதிவு பண்ணதாக ஒரு கருத்தும் சொல்லியிருக்காங்க. ஐயா, திரு அருண் அவர்களை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பகத்துக்கு தலைவராக நியமிச்சிருக்காங்க. இதில் உங்களோட கருத்து என்னங்க ஐயா? இப்போ நீங்கள் சென்னை மாநகர முன்னாள் ஆணையர், காவல் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவருடைய நியமனம், குறிப்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பகம், அந்த கண்காணிப்பு இயக்குநரகத்தினுடைய இயக்குநராக அவர் நியமனம் செய்யப்பட்டதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. இதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது தமிழக அரசினுடைய நியமனம். எனவே தமிழக அரசுக்கு ஒரு காவல்துறை உயர் அலுவலரை எந்த துறையில் அல்லது எந்த இடத்தில் நியமனம் செய்யலாம் என்கின்ற அந்த அதிகாரம், தன்னுரிமை அதுக்கு இருக்குது. அதில் நம்ம பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறீங்க, ஊடகங்களில் வரக்கூடிய குற்றச்சாட்டுக்கள், அதுவும் குறிப்பாக திரு அருண் அவர்களுக்கு எதிரான சில குற்றச்சாட்டுக்கள், அதுவும் ஊடகவியலாளர் திரு சவுக் சங்கர் அவர் எழுப்பி இருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகளை பற்றி கேட்குறீங்க. குறிப்பாக ஒரு 500 கோடி ரூபாய் அவர் லஞ்சம் வாங்கி ஊழலிலே சம்பாதித்து விட்டார் என்றெல்லாம் குறிப்பிடுகிறதை பற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அதை போல சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தினுடைய வாகனங்களை இன்று 5 வாகனங்கள் அந்த திரு அருண் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அதை போல மாநகர காவல் ஆணையரகத்தினுடைய காவலர்கள் 20 பேரை அவர் இன்றைக்கும் பயன்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டையும் திரு சவுக் சங்கர் சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அது மட்டுமல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் இவருக்கு எதிராக, திரு அருணுக்கு எதிராக ஏற்கனவே அவர் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த பொழுது அவர் பிறப்பித்த அந்த குண்டர் சட்டத்திற்கு எதிராக கண்டனத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள், எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார்கள். He has passed orders for extraneous consideration என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி திரு சவுக் சங்கர் சொன்னதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு அலுவலர், இவர் லஞ்சவாதி, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், சொத்து சேர்த்தவர் என்றெல்லாம் சொல்லுவதற்கு நான் விரும்பவில்லை. நான் ஒரு அதிகாரியாக இருந்தேன்னா எனக்கு கீழே பணியாற்றக்கூடியவர் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அதை விசாரித்து அது உண்மையாக இருந்தால் நான் உரிய நடவடிக்கை எடுப்பேன், இல்லைன்னா அதை தள்ளுபடி செய்வேன். இப்பொழுது நான் ஒரு தமிழ்நாடு அரசு நியமனம் செய்திருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்குநரகத்தில் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அலுவலர், இவர் சரியில்லை, ஊழல்வாதி, லஞ்சவாதி என்றெல்லாம் நான் சொல்லுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் இன்றைக்கு குற்றச்சாட்டுகளை பற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற மிக முக்கியமான இந்த இயக்குநரகம், ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்குநரகத்தில் நியமனம் செய்யப்படக்கூடிய ஒரு இயக்குனர் போன்ற மிக முக்கியமான பதவிகளிலே நியமனம் செய்யப்படுபவர்கள் இத்தகைய குற்றச்சாட்டுக்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இத்தகைய குற்றச்சாட்டுக்களை மிக எளிதாக வீசக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அலுவலர்களை தாண்டி தமிழக அரசு ஒரு நேர்மையில் நிகரற்ற அலுவலர்களை நியமனம் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம். எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இன்றைக்கு உள்துறை செயலராக இருக்கக்கூடியவர்கள்
இன்றைக்கு தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அலுவலர்கள் இது பற்றியெல்லாம் உரியவாறு தகவலை திரட்டி தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு அந்த தகவலை எல்லாம் கொண்டு சேர்த்து இந்த நியமனத்தை செய்திருக்க வேண்டும். எனவே அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இது போன்ற மிக முக்கியமான பொறுப்புகளிலே ஊழல் தடுப்பு லஞ்ச தடுப்பு பணியை மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேசத்தினுடைய எதிர்காலத்தை, ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலத்தை உறுதி செய்யக்கூடிய, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு ஊழலில்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஊழல் தடுப்பு இயக்குனராக நியமிக்கப்படுபவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது தமிழக அரசு மிக கவனத்தோடு இதையெல்லாம் கையாள வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள், இந்த அலுவலர்கள் சாதாரணமாக குற்றச்சாட்டுக்கெல்லாம் வராதுங்க. நீங்கள் 100 கோடி 200 கோடி 500 கோடி ரூபாய் ஊழலில் லஞ்சத்தில் நீங்கள் சொத்து சேர்த்திருந்தா கூட, சட்டத்துக்கு புறம்பாக சேர்த்திருந்தா கூட உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்பது தான் இன்றைக்கு உண்மை. ஏனென்றால் இப்படிப்பட்ட அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்களை மிக சரியாக எடை போடக்கூடிய ஒரு மெக்கானிசம், வலுவான மெக்கானிசம் எதுவுமே இல்லை. இவர் சொத்து சேர்த்திருக்கிறாரா ஊழலில்? பொதுவாக ஒரு ஐஏஎஸ் அலுவலர், ஒரு ஐபிஎஸ் அலுவலர் சொத்து சேர்த்திருக்கிறாரா, லஞ்சம் வாங்கக்கூடியவரா, ஊழலில் பெரும் சொத்து சேர்த்திருக்கிறாரா என்றெல்லாம் மிக ஆழமாக அலசி ஆய்வு செய்து எடை போட்டு அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கின்ற அந்த முறை, அந்த மெக்கானிசம், அந்த சிஸ்டம் இல்லை. எனக்கெல்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அலுவலர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசிஆர் ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் இருக்கும். அதை மேல் அலுவலர் எழுதுவார். உயர் அலுவலராக இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஓடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒரு ஐஏஎஸ் அலுவலர் இருக்கிறார். அவர் ஒரு வேளாண்மை துறையில் அவர் ஒரு இயக்குனராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வேளாண்மை துறையினுடைய செயலராக இருக்கக்கூடியவர் எழுதுவார். அதற்கு பிறகு அது அமைச்சரிடத்திலே செல்லும், தலைமைச் செயலருக்கு செல்லும், இப்படியாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் மிக வழக்கமாக இந்த ரொட்டீனாக அந்த இன்டெகிரிட்டி காலம் அதில் பார்த்தீங்கன்னா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹானஸ்ட் அப்படின்னு ஒரு பொதுவான வாசகத்தை போட்டுருவாங்க. நீங்கள் 100 கோடி சம்பாதிச்சா கூட அவருக்கு அந்த இன்டெகிரிட்டி காலத்தில் மிகச்சிறந்த நேர்மையாளர் அப்படின்னு தான் வழக்கமாக எழுதிட்டு போயிடுவாங்களே ஒழிய, ஒரு ஊழல் அதிகாரி அவர் சொத்து சேர்த்திருக்கிறாரா, அவர் லஞ்சத்தில் 100 கோடி 200 கோடி 300 கோடி சேர்த்திருந்தாலும் கூட அதை எடை போட்டு மதிப்பீடு செய்து அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது பதவி மாற்றங்களோ கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு மெக்கானிசம் இல்லை. ஒரு தோல்வி அடைந்த மிக மோசமான ஒரு சிஸ்டமாகத்தான் இன்றைக்கு அரசு அமைப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் திரு அருண் நியமனம், குறிப்பாக ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்குநரகத்தில் அருண் நியமனம், அது இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிற பொழுது இதையெல்லாம் தமிழக அரசு பரிசீலித்திருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே இது தமிழக அரசினுடைய முடிவாகத்தான் நாம் கருத வேண்டும், வேறு எதுவும் சொல்லுவதற்கு இல்லை. ஐயா, சென்ற வாரம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி சென்றாங்க. அதோட சந்திப்பும் ஒரு 10 நிமிடங்கள்லேயே முடிவுற்றது. அதை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறதா நேரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் அந்த சந்திப்பு நடைபெறலை. நிதித்துறை அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமனை மட்டும் சற்று நேரத்தில் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்னங்கய்யா இருக்குது? இதை எப்படிங்கய்யா பார்க்குறீங்க? இப்போ நான் கூட இந்த செய்தியை பார்த்தேன். ஜூனியர் விகடன் போன்ற அந்த இதழ்களில் எல்லாம் ஊடகங்களில் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு சென்று வந்ததையும் அங்கே நடந்தவற்றையெல்லாம் குறிப்பிட்டு எழுதப்பட்டு பேசப்பட்டு வந்தது நானும் படித்தும் கேட்டுட்டு வர்றேன். இப்போ திரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு சென்றபோது அங்கே பிரதம அமைச்சர் அரை மணி நேரம் ஒதுக்கியும் கூட ஒரு 5 நிமிடம் 6 நிமிடம் 7 நிமிடம் தான் பேசினார் என்று அந்த செய்தியில் சொல்லப்படுது. அதை போல் நிதி அமைச்சர் அவரிடத்தில் செல்லுகிற பொழுது அவருமே ஒரு குறைந்த நேரம்தான் எடுத்துக்கொண்டார், எடுத்து பேசிவிட்டு அனுப்பிவிட்டார் என்றும் செய்தி வருகிறது. கூடவே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்
ஏற்கனவே நேரம் ஒதுக்கி இருந்தும் கடைசியில் அவரை திரு விஜய் அவர்களை பார்க்க மறுத்து விட்டார் என்று பார்க்கவில்லை, அந்த சந்திப்பே நடக்கவில்லை என்கின்ற ஒரு சூழலெல்லாம் குறிப்பிட்டு திரு விஜய் அவர்கள் அவர் ஏமாற்றத்தோடு திரும்பினார் என்கின்ற அளவிற்கு ஊடகத்திலே செய்திகள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு ஜனநாயக நாடு. இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மதிக்கப்பட வேண்டும். மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள், கோடிக்கணக்கான மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் முதல்வர்கள். அவர்கள் ஒரு தேசிய இனம் வாழக்கூடிய ஒரு நிலத்தொகுப்பை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். ஒரு நிலத்தினுடைய பிரதிநிதித்துவமாக, ஒரு தேசிய இனத்தினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் செல்கிறார்கள். இங்கே யாரும் சிற்றரசரும் இல்லை, இங்கே யாரும் பேரரசரும் இல்லை. ஏதோ டெல்லி ஒரு சக்கரவர்த்தி அல்லது பேரரசர் ஆட்சிக்கு உட்பட்டு அங்கே அவர்கள் பேரரசனுடைய தலைநகராக அது இல்லை. இது ஒரு ஒன்றியம். எனவே மாநிலங்களுடைய உரிமைகள் அது மதிக்கப்பட வேண்டும். மாநிலத்தினுடைய தலைவர்கள் கௌரவமாக நடத்தப்பட வேண்டும். எனவே இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு அது கூடுதலான அதிகாரங்களை, அது நிதி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி அல்லது பிற அதிகாரங்களை செலுத்தக்கூடிய அந்த நிலையாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசுக்கு அது பலத்தை கொடுக்கிறது. மாநில அரசுகளை நசுக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கிறது. எனவே இது இன்னும் சொல்லப்போனால் ஒருதலை பட்சமானது. அது வெள்ளைக்காரர்கள் நம்முடைய நாட்டை அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள், ஆண்டார்கள். அப்படியே அவர்கள் டெல்லிக்காரர்களிடம் கொடுத்து விட்டு போனதைப் போல இன்றைக்கு மாநில அரசுகள் அவர்களுடைய அந்த நிதி ஆதாரங்கள் சுருங்கி அவர்களுடைய உரிமைகளெல்லாம் அங்கே நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக செல்லக்கூடியவர் ஒரு மாநில மக்களினுடைய பிரதிநிதி, 8 கோடி தமிழர்களினுடைய பிரதிநிதி, ஒரு தேசிய இனத்தினுடைய தமிழர் என்கின்ற மகத்தான தேசிய இனத்தினுடைய பிரதிநிதி, ஒரு தமிழ்நாடு என்கின்ற 8 கோடி மக்கள் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு நிலத்தொகுப்பை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். எனவே அவர் கௌரவமாக நடத்தப்பட வேண்டும். அவருக்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். அதைப்போல நிதி ஆதாரங்களை கேட்கிற பொழுது அது குறித்து ஆய்ந்து தேவைக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப வழங்கப்பட வேண்டும். எனவே எமை பொறுத்த வரைக்கும் அது யாராக இருந்தாலும் சரி, அது திமுகவாக, அதிமுகவாக அல்லது இன்றைக்கு தவேகாவினுடைய முதல்வராக, அதன் வழியாக வந்த தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களாக இருந்தாலும், இவர்கள் டெல்லிக்கு போகிற பொழுது அவர் உரியவாறு கௌரவத்தோடும் மரியாதையோடும் ஒரு மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக அவர்கள் கருதப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஐயா, உங்களோட நேரத்தை ஒதுக்கி மாற்றம் ஊடகத்திற்காக அனைத்து கேள்விகளுக்கும் பதிலமைத்தமைக்கு நன்றி ஐயா. மாற்றம் ஊடகத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.